வெல்கம் பேக் டு மை சேனல் அல்ஃபா ஃபெமினிசம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை காலவாசல் பைபாஸ் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து கிட்ஸ் ஸ்டாக் அப்படின்ற இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதோட பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா சொக்கிக்குளத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மதுரை பைபாஸ் ரோட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷாப்போட அட்ரஸ் எல்லாமே வீடியோக்குள்ளே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட நிறைய ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் டாப் டு பாட்டம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பார்ன்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மதர்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஃபீடிங் நைட்டி ஃபீடிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இப்போ புதுசாக குழந்தைங்க ட்ரெஸ் மட்டும் வாஷ் பண்ணக்கூடிய வாஷிங் மிஷின் ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. அதெல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதேமாதிரி பெஸ்ட் பம்ப் மிஷின்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய இருக்குது. வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மேம், உங்கள் ஷாப் பற்றி சொல்லுங்கள். மேம், நம்ம கிட்ஸ்டாக் வந்து மதுரை பைபாஸ் காலவாசல் ரோட்லேருந்து ஜீவனா ஸ்கூல் என்ட்ரன்ஸ் நுழையிற அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பில்டிங் நம்ம கிட்ஸ்டாக் தான் மேம் இருக்குது. ஓகே, அதாவது இப்போ பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா பொன்மேனி ஸ்டாப்னு நம்ம எடுக்கணும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ஸ் வந்து ஜீவனா ஸ்கூல் போகிற ரோட்டில் ஃபர்ஸ்ட் பில்டிங் நம்மளோட கிட்ஸ் ஸ்டாக். ஸோ இப்போ கிட்ஸ் ஸ்டாக்கில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? கிட்ஸ்க்கான ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது? நியூ பார்ன் ஐட்டம்ஸ் இருக்கு மேம். அதே மாதிரி மதர்ஸ் செக்ஷன் இருக்கு. மதர்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல நியூ பார்ன் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து கார்மெண்ட்ஸ். ஓகே. பெரிய குழந்தைகளுக்கு இருக்கு. ஓகே. சோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ குழந்தை பிறந்ததுல இருந்துட்டு நமக்கு எத்தனை வயசு வரைக்கும் இங்க கிடைக்குது? மேம், இங்க நியூ பார்ன்ல இருந்து 14 இயர் வரைக்கும் இங்க கிடைக்கும். சோ இப்போ நியூ பார்ன்ல இருந்து 14 இயர்ஸ் வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கார்மெண்ட்ஸ், செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா டாய் செக்ஷன். இப்போ வாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தலாம். நியூ பார்ன் ஐட்டம்ஸ் இருக்கு. 0 to 9 மந்த் வரைக்கும் நம்மட்ட கீழ இருக்கு. இங்க வந்து இது வந்து பார்ட்டி வேர். ஓகே. Dress collection. ஓகே. பார்ட்டி வேர். ஓகே. இது ஃபங்க்ஷன் ஐட்டம்ஸ்லாம் இங்க இருக்கும். இங்க வந்து நம்ம காட்டன் சும்மா நார்மலா ரஃப்யூஸ் யூஸ் வந்து இந்த நம்ம ரஃப்யூஸ் போடுறது. அந்த சைடு இது கேர்ளுக்கு, அங்கிட்டு பாய்க்கு மேம். ஓகே. இந்த ஃப்ராக் வந்து டெய்லி வேர் மேம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் நமக்கு. இது வந்து 179 தான் பிரைஸ். இது வந்து நீங்க டெய்லி 3 to 6 மந்த் டெய்லி போடுற மாதிரி அப்படியே வந்து இது வந்து காட்டன், பியூர் காட்டன். ஓகே ஓகே. இதெல்லாமே நமக்கு 179 180 அந்த ரேஞ்சஸ்ல இருக்கு. பேர் வந்து ஃபுல் கவர் ரோம்பர்ஸ் மேம். ஓகே. இது வந்து ஓகே. இது வந்து குளிர் காலத்துக்கு நல்லா யூஸ் ஆகும். இது வந்து நீங்க வந்து கால்மே நல்லா க்ளோஸ் ஆயிடும். ஒரு கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுருவாங்க, அதனால தேவைப்படாது. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து என்ன இருக்கு? பிரைஸ் வந்து 300ல இருந்தே இருக்கு மேம். ஓகே. இது வந்து நியூ. சோ இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதிலே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு குளிர் காலத்தில் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எத்தனை மந்த் வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம்? 3 to 6 to 9 மந்த் வரைக்கும். 0 மந்த்லேருந்து 9 மந்த் வரைக்குமே இது. ஸோ அதிலே இது டிஃப்ரெண்ட்டாக கேர்ள் பேபிக்கு இது அழகாக வந்து கொஞ்சம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 350 300 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. காட்டன்லேயும் இருக்குது. இப்போ நம்ம குழந்தைங்கள வந்து ஏசியில் படுக்க வைக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இப்போ வந்து நம்ம கொசு கடிக்குது அந்த மாதிரி டைத்தில் இந்த இப்போ சம்மர் டைம்லேயுமே வந்து இது காட்டனில் இருக்கனால கொசுலாம் கடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து நியூ பார்னுக்கு போடுற ஜப்லா ஐட்டம்ஸ் மேம். ஓகே. 0 to 3 மந்த் வரையும். இது வந்து கொசரி காட்டன் சொல்லுவாங்க. இது மஸ்லின் காட்டன் சொல்லுவாங்க. இது மஸ்லின் காட்டன் சொல்லுவாங்க. ஓகே. இது பிறந்த குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே நம்ம போடுறாங்க இந்த மாதிரி ட்ரெஸ்னா நமக்கு யூசேஜ் ஆகும். ஸோ நல்ல ஒரு காட்டன், பியூர் காட்டன், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எந்த ஒரு நமக்கு ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராது. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ரொம்ப கம்மி ரேஞ்சுக்கெலாம் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சில நேரம் ஒத்துக்காமல் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பியூர் காட்டன் இந்த மாதிரி பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்துட்டு வந்து 50ல இருந்து இதோட ஸ்டார்டிங் 50ல இருந்து இருக்கு. ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா நியூ பார்ன் பேபி நீங்கள் யாராவது குழந்தைங்கள பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஜஸ்ட் இது வந்து 50 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து உங்களுக்கு பியூர் காட்டன்றனால உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அலர்ஜியோ இந்த மாதிரி எதுவுமே வராது. நல்லாயிருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 150 160 170 அந்த மாதிரி ரேஞ்சஸில் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ். இது கேர்ள் பேபிக்கு இன்னுமே அழகழகா, அதிலே இன்னும் கொஞ்சம் அழகழகா பியூர் காட்டனில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பனியன் கிளாத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பனியன் கிளாத்தில். இது 0 to 3 மந்த் வரைக்குமே போட்டுக்கலாம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா
நிறைய அதுலேயுமே வெரைட்டிஸ், நிறைய கலர்ஸ். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 170, 160 ஸோ அந்த ரேஞ்சஸ் தான். இது கேர்ள் பேபிக்கு 3 to 6 மந்த்து. இதுவுமே உங்களுக்கு அந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது. 170 இதெல்லாம் கேர்ள் பேபிக்கு. அதே மாதிரி பியூர் காட்டன்ஸ். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நியூ பார்ன்லேருந்து 14 ஏஜ் வரைக்கும், 14 15 மேம் 14 இயர்ஸ் வரைக்குமே நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் இங்கே பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து 0லேருந்து நம்ம 6 மந்த் 7 மந்த் வரைக்குமே ஷூஸ். இது வந்து ஷூ மாடல்லையும் வரும், ஸ்லிப்பர் மாடல்லையும் வரும். 2 in 1. ஆமாம் 2 in 1 மணி. பின்னாடி வந்து grip இருக்கும். அவங்க நடக்கும்போது வந்து ஸ்லிப் ஆகாது. ஓகே அவங்க டைல்ஸ்கள்லயும் நடக்குறாங்க அப்படின்னா ஸ்லிப் ஆகாம grip அவங்களுக்கு நல்ல grip கொடுத்துருக்காங்க. நல்லா அழகா குட்டி குட்டியா 70 rupees. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இது காட்டனா? இது வந்து உள்ளன் மணி வரும். உள்ளன்லேயே இருக்கு. உள்ளன் ஸ்வெட்டர் கிளாத்ல. உள்ளன் இது ஸ்வெட்டர் கிளாத். அது மாதிரி இங்கேயும் கைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இதையும் இருக்குது. ஸோ தலைக்கு தேவைப்படுற குல்லா ஸ்வெட்டர் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வாங்கி, அதாவது மதர்ஸ்க்குமே இங்கே வச்சுருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ். பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபீடிங் டாப்ஸு. ஸோ ஃபீடிங் டாப்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதுவும் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேபிஸ்க்கு மட்டும் இல்லாமல் மதர்ஸ்க்குமே நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜிப் வச்சே வந்துடும். ஸோ ஃபீடிங் இது ஃபீடிங் டாப் இல்லையா அது. ஸோ ஃபீடிங் டாப்பும் வந்து உங்களுக்கு எந்த சைஸ்லனாலும் உங்கள்கிட்ட கிடைக்குது. ஸோ நைட்டிஸும் இருக்குல்ல மேம்? இருக்கு மேம். கொஞ்சம் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலலையாக இருக்குது. பட் ஏன்னா இந்த ஷாப்பில் இருக்கிற லைட் செட்டிங்ஸ்னால அப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபீடிங் பில்லோ மேம். ஃபீடிங் பில்லோ. ஆமாம். ஃபீடிங் பில்லோ, ஃபீடிங் நைட்டிஸ், ஃபீடிங் சுடி டாப்ஸு. ஸோ அதுவுமே உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஃபீடிங் ப்ராஸுமே நீங்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது என்னது மேம்? இது வந்து பிரஸ் பம்ப். ஓகே. தாய்ப்பால் வந்து இப்போ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிராவல் யூஸ் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இப்போ டிராவலில் நம்ம போகிறோம் அப்படின்னா வெளியில் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம முடியாது. ஸோ இது வந்து நம்ம பிரஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நார்மல் டெம்பரேச்சர் 4 hours வரை. ஓகே ஓகே. நம்ம தாய்ப்பாலே இது நம்ம பம்ப் பண்ணி எடுத்து இதுல ஃபிட் பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். இருக்கு, எலக்ட்ரிக்கலும் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இது மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சுக்கணுமா இல்லை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணணுமா எப்படி? இல்லை மேம், நார்மல் டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4 hours வரை இருக்கும். ஓ, நார்மல் டெம்பரேச்சர்லேயே 4 hours தாக்கு பிடிக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வெளியில் திடீர்னு அர்ஜென்ட்டாக போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பிரெஸ்ட் பம்ப் இந்த மெஷின்ஸ் மூலமாக நம்ம தாய்ப்பாலை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் கிடைக்கும். பட் ஆனால் இவங்ககிட்ட இங்கே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நேரில் வந்து பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இவங்கள்ட்ட கேட்டும் தெரிஞ்சுட்டு இதை வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ட்ராவல் பண்ணுறவங்க, ஒர்க்கிங் உமன், அவங்களுக்கு எல்லாமே இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குது மேம்? இது மேம் இந்த வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு நம்மட்ட. ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு, மீனி இருக்கு, அவென்ட் இருக்கு, எடிலா இருக்கு மேம். இதெல்ல வந்து மேனுவலும் இருக்கு, எலக்ட்ரிக்கலும் இருக்கு. மேனுவலும் இருக்கு, எலக்ட்ரிக்கல். ஸோ நம்ம வந்து தாய்ப்பால் வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெளியில் இப்போ திடீர்னு போகிறோம், குழந்தைங்கள இப்போ செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அந்த டைம்லலாம் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை மேம்? ஆமாம் மேம், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இது அமேசான் அந்த மாதிரி தான் நமக்கு ஆன்லைன், மீஷோ இந்த மாதிரி தான் இடத்துல அதிகமாக கிடைக்கும். இது வந்து நம்ம ஷாப்புக்கு வந்து வாங்குறத பெஸ்ட். என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ், முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஷாப்புக்கு வந்து தான் வாங்கணும். ஏன்னா நீங்க வந்து இதுல தான் நீங்க பார்த்து கன்சல்ட் பண்ணி வாங்க முடியும், செக் பண்ணி. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல வாங்குனீங்கனாலுமே அது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா டேமேஜா இருக்கலாம், ஏதாவது பீஸ் இல்லாம போகலாம். ஏன்னா நம்மகிட்ட வந்து அப்படி கிடையாது, நம்மகிட்ட ஃப்ரெஷ் பீஸ் தான் எப்பயுமே இருக்கும். இது வந்து நமக்கு 4 hours வரைக்கும் நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம். ஓகே மேம், ஓகே, தேங்க்ஸ். இது வந்து டாய்லெட் ஷீட். நம்ம நார்மல் வெஸ்டர்ன் டாய்லெட்ல இத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்காக இத யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து ஆக்சுவலா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மேல அந்த லிட் மட்டும் கிடைக்கும் தனியா அட்டாச் பண்ணி, இது மட்டும் தனியா நம்மட்ட கிடைக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் பிராண்ட் தான்.
நீங்க வந்து அதை அட்டாச் பண்ணி இந்த லிட்டை மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டா குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. இதுவும் அதே தான் மேம். ஓகே ஓகே. இது ஆப்பிள் பிராண்ட் மட்டும் நம்ம பிராண்ட் மட்டும் மாறி வருது. ஸோ மற்றபடி குழந்தைங்களுக்கு விளையாடுற ஐட்டம்ஸும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. பாத் டப்பு அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. இது என்னது? இது வந்து ஸ்லைடு மேம். நீங்க பாத் டப்பு வாங்கினா இந்த ஸ்லைடு நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலாவும் நீங்க தனியா குழந்தைங்களை இல்ல படுக்க வச்சு இல்ல குளிப்பாட்ட தெரியாதவங்க யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு இது நல்லா யூஸா இருக்கும். இதனால அவங்க வந்து கீழே சருகி வரமாட்டாங்க. நம்ம கால்ல குளிக்க வைக்கிற கால்ல வைக்கிறது மாதிரி இதுல அதே இதுல ஷேப்பா வச்சுக்கலாம். ஆமா ஆமா. கீழே கிரிப் இருக்கும். அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓ சரி சரி சரி. ஸோ இப்போ இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களால ரொம்ப நேரம் உட்காந்து குழந்தைங்கள காலில் வச்சு குளிக்க வைக்க முடியாது. ஸோ அப்போது அந்த மாதிரி சிசரியன் பண்ணவங்கலாம் இது வந்து ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். மேம் இது வந்து டிராவலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி தங்குறோம் அப்படின்னா குழந்தைங்க போகணும் அப்படின்னு சொல்லி டாய்லெட் போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இது வந்து அங்கே போயிட்டு நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னா இதை நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது இது கையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது அப்படியே அங்கே இருக்க நம்ம டாய்லெட்ஸில் இது வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறதா இல்லாட்டி வேற திரும்ப எப்படி மேம்? இது இல்ல மேம், இது வந்து ரீவாஷ் தான். நீங்க அடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. ஓகே ஓகே. இது யூஸ் அண்ட் த்ரோ இல்ல, பட் இது வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குமா உள்ளுக்குள்ளார? அந்த ஒரு செட். ஸோ அப்போ ட்ராவல் டைம் எங்கேயாவது போய் நம்ம வேற எங்கிட்டாவது டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் பப்ளிக் டாய்லெட்ஸ் வேணா அப்போ அதுக்கு மேலே நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி குழந்தைங்களுக்காக. ஓகே. மாதிரி லிட்டை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணும் போது தூக்கிட்டு போக முடியாதுன்ற டைத்தில் இது அந்த டைத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை இல்லை இது வந்து ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம எங்கனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இப்போ வாஷிங் மிஷின் வந்து காட்ட போகிறாங்க. அதாவது ஹேண்டியாக இருக்கும். இது வந்து எப்படின்னா நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை மட்டும் இப்போ வாஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணி காட்டுங்க மேம். இந்த மாதிரி பக்கெட் மாதிரி தான் மேம் இந்த இது வரும். ஓகே. நம்ம எங்கனாலும் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி நம்ம தூக்கிட்டு போய்க்கலாம். இது வந்து உள்ள வந்து நம்ம இது வந்து கிலோ வந்து 1 கிலோ வரைக்கும் தாங்கும். ஏன்னா நியூ பார்ன் ட்ரெஸ்ன்றனால சும்மா சின்ன சின்ன போட முடியும். 1 kg 1 kg தான் தாங்கும் இந்த இது. இது எப்படி ஓபன் பண்ண? சார்ஜபிள் தான் மேம் இந்த இது. பேட்டரி கிடையாது, சார்ஜபிள் தான். சார்ஜபிள் உங்களுக்கு இது வந்து இந்த இதுல நீங்க ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து வெளியே போயிடும். இங்க நார்மலா குழாயை திருகி விட்டு நார்மலா பக்கெட்ல தண்ணி பிடிச்சு நீங்க லிக்விட் ஊத்தி நீங்க தனியா வாஷ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க எங்கனாலும் டிராவல்னாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இது ஓபன் பண்ணி பண்றதுன்னு சொல்லுங்க. இந்த பிரஸ் பண்ணாலே இந்த வந்துரும். அவ்வளவுதான். சோ இது வந்து சிலிக்கான் தான். இந்த இடத்துல வந்து சிலிக்கான் தான் வரும். சோ அதனால இது பக்கெட் வந்து இது பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மேம். இதுல இருந்து ஆன் பண்ற சுவிட்ச், ஆஃப் பண்ற சுவிட்ச் எல்லாமே. ஓகே. இது அவுட்லெட் தண்ணி வெளியில போறதுக்கு. ஆமா மேம். இது வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து நார்மலா வெளியே போயிடும் துவைச்சோமே. சார்ஜ் கொடுத்துருவாங்க. ஓகே. நீங்க ஒரு மணி நேரம் 1 hour நீங்க போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. துணியை உள்ள போட்டு இதெல்லாம் வந்து இது வந்து நம்ம ட்ரை பண்றதுக்குமா? எது துவைச்சோனே? இதுலயே ட்ரையரும் பண்ணிக்கலாமா? ட்ரையர் பண்ணிக்கலாம் மேம் இதுல. ஓகே. எப்படி இத வாஷ் பண்ணி போட்டுருவீங்க? ஓகே. வாஷ் பண்ணனும், இத வாஷ் பண்ணனும், இத போடணும். ஓகே. இது வந்து
இந்த இதுக்குள்ள இப்படி சுத்தியில நம்ம அட்டாச் பண்ணணும் ரவுண்டா. ஓ இப்போ ட்ரை பண்ணோம்னா இந்த மாதிரி தனியாக கொடுத்துருப்பீங்க. தனியாக கொடுத்துருப்பாங்க அவங்களே. நம்ம வந்து ஈஸியாக இப்படி கிளிப்பு மாதிரி தான் இருக்கும். இந்த ரவுண்டா நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இதை தூக்கி நீங்கள் அப்படியே உள்ள வச்சிடணும். உள்ள வச்சுட்டு துணியை போட்டு நம்ம ட்ரை வந்து உள்ள போட்டிங்கன்னா அதுவே சுற்றி. ஸோ இது க்ளோஸ். அப்போ எல்லாம் இதான் ஃபைனலாக நம்ம துணியை வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரையர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணணும் இல்லையா? சரி, ஓகே. இது திறந்து ஓப்பன் பண்ணிவிட்டு துணி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரையர் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ட்ரையருமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ட்ரையர் வேணும்னா இதை போட்டு அதுக்கு மேலே இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை வச்சு இதை வந்து நம்ம இந்த லிட்டை இது ஃபிட் பண்ணணும். இதை ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம துணியை போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நாம ஃபோல்ட் பண்ணி நம்ம பிளேஸ்ல வச்சிடலாம். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நான் வந்து குழந்தை பத்துப்பெல்லாம் இந்த மாதிரி வரலையே அப்படின்னு எனக்கு பார்த்தோன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக தான் துவைக்கணும். ஸோ மற்ற ட்ரெஸ்ஸோட போட்டோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இங்கே ஓரளவு நிறைய திங்ஸ் வந்து ஓரளவு இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அது போக இவங்ககிட்ட நிறையவே இருக்குது. பில்லோஸ் அந்த மாதிரி, அப்புறம் தொட்டில், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது போக இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோர் போக நமக்கு இன்னும் 2 ஃப்ளோர் இருக்குது. அங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குன்றதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரே வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ உங்களுக்குமே வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுன்றனால இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்க்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வீடியோஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேனலில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து சின்ன மோட்டிவேஷனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.